கடைக்கு போன பயலை இன்னும் காணும். இப்படி ஓடி ஓடி போனால் நம்ம என்னதான் செய்யட்டும்? வயசான காலத்தில் இவனை போட்டு நம்ம தேடிட்டு இருக்க முடியுமா? இவனை ஒரு ஹாஸ்டலில் தான் போடணும் போலையே. இன்னும் வரலையே. கால் வலி வந்து கீழே உட்கார்ந்தது தான் மிச்சம். அக்காட்ட சொன்னால் பதறிட்டு வருவாள், அவள் வேற பாவம். அத்தம்மா அத்தம்மா என்ன இங்க உட்கார்ந்திருக்கியோ? முக்கியமான ஒண்ணு கேட்கணும். என்னதுமா கேளு. சாம்பார் வைக்க போறேன். துவரம் பருப்பு போடணுமா, கடலை பருப்பு போடணுமா, பாசி பருப்பு போடணுமா, இல்லனா பேர் கடலை பருப்பு போடணுமா? சீக்கிரம் சொல்லுங்க அத்தம்மா. என் கிறகம் எப்படி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க? அட கடவுளே, கோவப்படவும் முடியாது. என்னதான் செய்ய? ஏமா துவரம் பருப்பு தாம்மா போடணும். அத்தம்மா துவரம் பருப்பு என்ன கலர்ல இருக்கும்? ஏம்மா எல்லா பருப்புமே மஞ்சள் கலரில் தாம்மா இருக்கும். நான் உனக்கு எப்படி சொல்ல முடியுமா? ஏம்மா கடலை பருப்பும் துவரம் பருப்பும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரு பொட்டு சைஸில் இருக்குமா? நெத்திக்கு வைப்பேன் தெரியுமா, பெரிய பொட்டு, அந்த சைஸில் இருக்கும். ஆனால் கடலை பருப்பு வந்து தடியாக இருக்கும், துவரம் பருப்பு நல்ல ஒல்லியாக இருக்குமா? ஒல்லி பருப்பு குண்டு பருப்புன்னு எப்படி அத்தம்மா கண்டுபிடிக்கிறது? ராசாத்தி, நீ சாம்பார் வைக்க வேண்டாம். நீ அங்கே போய் டிவி பாரு, போனோண்டு இந்த பிரபு பையன் வந்ததும் நானே சாம்பார் வைக்க. சரியாம்மா? போ. நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா அத்தம்மா? இல்லடி ராஜாத்தி, நீ எதுவுமே தப்பா பேசல. எல்லாம் ஏன் தப்பு தான். போ, நீ போய் உள்ள போய் இரு. நான் வரவே இல்லை, நிற்காதமா கருத்து போயிடுவேன். ஏன் இப்படி பேசுதாவோன்னு தெரியலையே. இந்த பையன் வரமாட்டான் போல தெரியுது. சரி, நம்மளே போய் பார்த்துடுவோம். வயசான காலத்தில் அலைய விடுதானே, அவள் வேற பதறிட்டு வருவாளே, எங்கள் அக்கா கறி வேற. சரி, நம்மளே போய் பார்ப்போம். முத்து ஒரு கடை வச்சிருக்கான், ராமு ஒரு கடை வச்சிருக்கான். இவன் எந்த கடைக்கு போனானோ தெரியலையே. கடவுளே, சீரழிக்க அவளை நம்மளை போட்டு. நான் வீட்டுக்குள்ளே நடமாடுறதே பெரிய விஷயம். ரோட்டுக்கெல்லாம் செருப்பு இல்லாமல் அலைய விடுதாவோ. ஏழை பிரபு, ஏழை. இவர் என்ன இப்படி உட்காந்துருக்காரு? தம்பி என்ன வேணும்பா? என்ன? எனக்கு 5 சாக்லேட்டு, 5 சிப்ஸ் பேக்கெட்டு, 5 கடலை மிட்டாயி, அதுக்கப்புறமா 5 பூமர் தாங்கண்ணே. சரிப்பா. இந்த தம்பி மொத்தம் 50 ரூபா ஆச்சு. சரிண்ணே, இந்தாங்கண்ணே 5 ரூபா. டேய் தம்பி, 5 ரூபா இல்லடா, 50 ரூபா ஆச்சு. 50 ரூபா கொடு, இல்லைன்னா சாக்லேட்டை கொடுத்துட்டு போ. இல்லை, நான் 5 ரூபா தான் தருவேன். என்ன கொழுப்பு? நீ எப்படி வீட்டுக்கு போற? நான் பார்த்துருந்தேன். இங்கே தான் நீ உட்காரணும். எங்க சித்தியை பத்தி உனக்கு தெரியாது மொட்டையா? அவங்களும் பெரிய மொட்டை மண்டை தான். உன்னையெல்லாம் தூக்கி வீசிடுவாவோ. எவ்வளோ கொழுப்பு! மொட்டையாவா? அடிக்க கூடாதுன்னு பார்க்க. இங்கேயே இரு. வீட்டில இருந்து ஆள் வந்து கூட்டு போட்டோம். சாக்லேட்டை புடுங்கவும் மனசு வரல. இரு இங்கேயே. பிரபு, ஏழை பிரபு. வந்துட்டாங்க 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 எங்க சித்தி. மண்டையில சொருவ போறாங்க கத்தி. யாத்தாடி, பிள்ளைன்னு அழுதுட்டு இருக்கான். ஏழை பிரபு, வா. எதுக்கு அழுவுத? ஏக்கா, உங்க பியாரனா இவன்? என்னக்கா சாக்லேட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 5 ரூபாயை கொடுக்காங்கக்கா. அழுகுறான். புடுங்கவும் மனசு வரல. அதான் வீட்டில இருந்து ஆள் வந்து காசு கொடுத்துட்டு போட்டுன்னு உட்கார வச்சிருக்கேன். இது ராமு கடை தானே? நீங்க யாரு புதுசா இருக்கியோ? ஏக்கா, நான் ராமுவோட சித்தப்பாக்கா. உங்களுக்கு தெரியுமோக்கா? அண்ணாச்சி, நான் இங்கே தான் பதிவாக சாமான் வாங்க வருவேன். சின்ன சின்ன சில்லறை ஜாமெல்லாம் வாங்க இங்கே தான் வருவேன். எனக்கு நல்ல பழக்கம் பத்துக்கிடுங்க. ஒருவேளை அதனால தான் அவன் இந்த கடைக்கு ஓடி வந்திருக்கான். சின்ன பையன் அவன் புதுசு பத்துக்கங்க. சின்ன பையலும் புதுசு. நீங்கள் வந்து எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் வீட்டில் போய் கொடுத்து விடுவேன். பரவாயில்லக்கா, 50 ரூபா ஆச்சு. நீங்க அப்புறமா கொடுத்து விடுங்கக்கா. பையில கூட்டு போங்க. தம்பி அழுவாதப்பா, போ. ஆச்சி கூப்பிடுதாவல்ல. அது ஒண்ணு எங்க ஆட்சி இல்ல, சித்தி. என்ன சித்தியா? பாட்டி மாதிரி இருக்கு. சித்தி, இந்த மொட்டைய நாடி என்னை திட்டிவிட்டா. ஏ செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, அழக்கூடாதுமா, கண்ணீரை தொடமா. இம்மா மொட்டை கிட்டன்னு சொல்லக்கூடாதுமா. பெரியவங்க வயசுல பெரியவங்க சித்தியும் மொட்டை தானே. சரியா? அப்படிலாம் பேசக்கூடாது. அண்ணாச்சி எதுவும் நினைச்சுக்கூடாது. சின்ன பையன். வா வா, போலாம் வீட்டுக்கு. சித்தி, நீ டம்மி பீஸு. அவனை 2 அடி அடிப்பேன். பெருமையாலாம் பேசுனேன். எப்படி வீரமா இருந்தா அடுத்தவங்களெல்லாம் போட்டு அடிக்கணுமோ? அது சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்க. சரி வா, வீட்டுக்கு போவோம். மைனி, நான் உங்களுக்கு பியான் பார்க்க. ஐயோ, இவன்ட்ட மாட்டிக்கிட்டனே. ஏல தம்பி, குடுமியே இழுக்காதெல்லாம் வலிக்கு. மைனி, நான் எங்க அம்மாவுக்கு ஒரு ஏக்காவுக்கு பியான் எடுப்பேன். எப்பா பிள்ளை, என்ன பாசமா மைனிட்ட இருக்கு. சரி சரிப்பா, குடுமி அத்து விட்டுறாத. மெதுவா பியானடு. ஏக்கா, நாளைக்கு ரெடியா இருனே. காலம்பரம் 6 மணிக்கு ட்ரெயின் பத்துக்க கிளம்பணும். சரியா? எங்க போறோம் அத்தம்மா? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கோயிலுக்கும் கூட்டு போடலாட்டி, அதான் திருச்செந்தூருக்கு போறோம். 6 மணிக்கு ட்ரெயின். அங்கே 7:30 கொண்டு இறக்கிடுவாவோ. சரியா? விஜய் வந்தது நாளைக்கு லீவு போட்டு சொல்லிடு. ஒரு நாள் லீவு போட்டால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டான். ஏதாவது ஒன்று குதிப்பா. நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போகிறோம் சொல்லிவிட்டேன்.
போயிட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆயிரும்லாட்டி சாப்பாடுக்கு என்ன கொண்டு போகணும். இவரை எப்படி இழுத்துட்டு போக முடியும் இந்த உடம்பு சரியில்லாத மனுஷனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் இடத்துக்கு போகிறோம், நல்லபடியாக தான் இருப்பார். இங்கேருந்து ஆட்டோ, அங்கே ட்ரெயின், அதுக்கப்புறமா அங்கே இறங்கி கோயிலில் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு கடலில் கால் நினச்சிட்டு அப்புறம் திருப்பி அக்கா இருக்கிற இடத்துக்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். அதுக்கப்புறமா அங்கே வந்து ட்ரெயின் திருப்பி இங்கே சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத. என் மாப்பிள்ளை இருக்காவோ, விஜய் இருக்கான், இந்த இவா இருக்கா, திரிசா இருக்கா, ரேகா இருக்கா, என்ன உனக்கு கவலை? சரிட்டி போவோம். நாங்களும் எந்த இடமும் போகாமல் வீட்டில் அடைஞ்சு தானே கிடக்கும். போவோம் போவோம் போவோம். எல்லாம் தம்பி பிறப்பு போவோம் மலை திருச்செந்தூருக்கு. 5 ரூபா கொடுக்கணும், அங்கே கடை நிறைய இருக்கும். 5 ரூபாய் என்னல சித்தி, உனக்கு 500 ரூபாய்க்கு அங்கே விளையாடு ஜாமா பண்டெல்லாம் வாங்கி தருவேன். ஆனால் நீ எங்கேயும் ஓடக்கூடாது, என் கூடயே இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். ஓடிட்டேன்னா போச்சு பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவேன். இருப்பேன் கூட இருப்பேன். மைனியோ கொஞ்சம் குனிங்க, ஒரு பியானோ ஓடுது. என்ன எல்லாரும் என்ன செய்தியோ? ஏல தம்பி, சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். ஏல நாளைக்கு லீவு போட்டுனா நம்ம குடும்பமா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர போறோம். என்ன விளையாடுறீங்களா? எங்க மேடம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லி உங்க ஆஃபீஸ்க்கே வர மாட்டுக்காவோ. நானும் ரேகாவும் இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ரேகாவுக்கு வேலை முடியல, அவ ஆஃபீஸ்ல கிடக்கா. 8 மணிக்கு போய் திருப்பி நம்மளை கூப்பிட போகணும். என்னத்த உளறிட்டு இருக்கியோ? ராசா அப்படி சொல்லக்கூடாது ராசா, கோயிலுக்கு போறத மேடம் கிட்ட சொல்லுப்பா. நாளைக்கு கோயிலுக்கு போறோம், வர முடியாதுமான்னு சொல்லு. அவங்க சரின்றவாப்பா. விஜய் ஒரு நாள் மட்டும் லீவு கேளு விஜய், நாளைக்கு போலாம். காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், ஜாலியா இருக்கும். ஏ லூசு, உனக்கு என்ன தெரியும் அங்க இருக்கிற பிரச்சனை? சான்ஸே இல்லாமா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வர முடியாது. என்ன டிவி இப்படி சொல்லுதான்? ஏல கல்யாணம் முடிஞ்சது கோயிலுக்கு போகணும்ல, நான் வேண்டி இருந்த நல்லபடியா பிரச்சனை இல்லாம முடியணும்னு. நீ வாழ திடீர்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு காய்ச்சல் வந்துட்டுன்னா எப்படி காய்ச்சலோட போவியோ? தவழ்ந்து போவியோ? மேடம் ஏதாவது சொல்லிட்டு வாங்க 2 பேரும், நீயும் ரேகாவும் வாங்க. எனக்கு தெரியாது, நாளைக்கு போறோம் அவ்வளவுதான். ஃபோன் பண்ணி பார்க்க விட்டாங்கன்னா வருவேன், இல்லைன்னா வர முடியாதுமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் நீ வருவ எட்டு திரிசா அப்போ காப்பியை சூடு பண்ணி அவனுக்கு கொடுவோடு. விஜய் ப்ளீஸ் விஜய், நம்ம போலாம், நல்லா இருக்கும். நம்ம ஹனிமூன் தான் போல, திருச்செந்தூர் வா விஜய். இல்லட்டி அங்க நிலைமை சரியில்லை. சரி பாப்போம், அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். சித்தி, தெரிசா மைனி கொஞ்சம் பேசிட்டு போறாவோ? எதுக்கு? எல்லாம் பாப்பா, இவன் நல்ல நோட்டம் விடுவான், யார் எப்படி பேசுதாவோன்னு. ஏல உனக்கு இதெல்லாம் தேவையால கொஞ்சம் பேசிட்டு போறாவளா? புக் எடுத்து படி. கொஞ்சம் இல்லம்மா, பாசமா பேசுதாவோ. எல்லார்டையும் பாசமா தான் பேசுவாவோ, சரியா? எனக்கு கல்யாணம் ஆனப்பறம் என்கிட்ட இப்படிதான் ஒரு பொம்பளை பிள்ளை பேசுவோம். பேசில போறவன என்னல பேச்சு இது? எட்டு மீனாட்சி இவனை பாத்தியாட்டி இப்படிதான் மட்டும் ஒயாம பேசுதான். அவன் சின்ன பையன் தான், வீட்டை எதுவும் பேசிட்டு போறான். தம்பி, நாளைக்கு கடலை குளிச்சுட்டு போறதுக்கு துணி எடுத்து வைப்போ. கடலே. ஏக்கா, நீ நல்ல புளியோதரை கிண்டு வெள்ளாக்கா. ஒரு தூக்குச்சட்டியில் புளியோதரையும் ஒரு இதில் எலுமிச்சை சாதமும் பண்ணியிருக்கா. அப்புறம் தேங்காய் நல்லா வறுத்து அரைச்சி துவையல் அரைச்சிடுவோம், அப்போ தான் சாயந்தரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், சரியா? அப்புறமா நைட்டு வா நம்ம உட்காந்து இதெல்லாம் செஞ்சிடுவோம். அப்புறம் உனக்கு ஒரு சேலை எடுத்துக்கோ, அத்தானுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ, எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஒரு கட்டப்பை போதும்ல, 2 கட்டப்பை போதும் எல்லாரும் துணியும் வைக்கிறதுக்கு, சரியா? ராத்திரி அப்போ செய்வோம். இப்போ கொஞ்சம் நேரம் போய் நீ ஓய்வெடு, அப்புறம் கொஞ்சம் வேலை செய்வோம், சரியா? உன் கைப்பக்கம் நல்லா இருக்கும். சரிட்டி, சந்தோஷமா தான் இருக்குன்னுட்டு இப்படிலாம் போவாதுக்கு. இத்தனை வருஷம் இப்படியே அனாதையாக கடந்து ஒரு இடத்துக்கு போகாமல் இருந்துட்டோம் பத்தியா? நல்லா இருக்கும். சரிட்டி, கொஞ்ச நேரம் படுத்துட்டு வாரேன், அப்புறமா இதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம். இவர் காய்கறிகள்லாம் வாங்க மார்க்கெட்டு போனவரை இன்னும் காணும். ஒரு போன் அடிச்சு கேட்கணும். பைக்கில் வருவார், போன் அடிக்காத, அவர் வரட்டும். அப்புறமா அடி, போன் எடுக்கன்னு விழுந்துடக்கூடாது இல்லாட்டி.